சட்டத்தன்மை லோயர் ஆவது எப்படி என்ற கேள்வி இன்று பலராலும் எழுப்பப்படுகின்ற ஒரு கேள்வியாக காணப்படுகின்றது. ஆனால் அது தொடர்பாக சில தெளிவின்மைகள் இருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. ஆகவே அது தொடர்பாக மிகச் சுருக்கமாக ஆராய்வோம். இலங்கையை பொறுத்தவரையில் 5 வழிமுறைகள் ஏதேனும் ஒன்றினூடாக நாம் சட்டத்தன்மையாக முடியும். முதலாவதாக அரச பல்கலைக்கழகங்களை கற்பதன் மூலம் சட்டத்தன்மையாவது. ஸ்டேட் யூனிவர்சிட்டி என்று எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், கொழும்பு பல்கலைக்கழகம், பேராதனை பல்கலைக்கழகம் ஆகிய 3 பல்கலைக்கழகங்களில் ஏதேனும் ஒன்றின் மூலமாக நாம் சட்டமானிக்க தற்க நெறியை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். ஏஎல் பரீட்சையில் அதிகூடிய சஸ்கோரை பெற்றுக் கொள்வதன் மூலம் இம்மூன்றில் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டிக்கு தேர்வாகி 4 வருட பட்டப்படிப்பை பூர்த்தி செய்து சட்டமானி பட்டத்தினை பெற்றுக்கொள்ள முடியும். அத்தோடு இலங்கை சட்டக்கல்லூரிக்கு விண்ணப்பித்து இறுதியாண்டு பரீட்சையையும் எதிர்கொண்டு அதிலே சித்தி எய்த பின்னர் நாம் சட்டத்தன்மையாக முடியும். இரண்டாவது வழிமுறை இலங்கை திறந்த பல்கலைக்கழகங்களின் மூலம் நாம் சட்டத்தன்மையாவது. இலங்கையை பொறுத்தவரையில் 9 மாகாணங்களிலும் பல்வேறு மாவட்டங்களிலும் ரீஜனல் சென்டர், ஸ்டடி சென்டர் என்பன காணப்படுகின்றன. அங்கே நாம் கற்கனரினை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். போட்டி பரீட்சையின் மூலமே நாம் கற்கனரிக்கு தேர்வாக முடியும். ஏஎல் பரீட்சையில் 3S எடுப்பது ஒரு அடிப்படை தகுதியாக பார்க்கப்படுகின்றது. இப்பரீட்சையிலே பொதறிவு, மொழியறிவு, நுண்ணறிவு போன்றவை பரிசோதிக்கப்படுகின்றன. இப்பரீட்சையில் தேர்வாவதன் மூலம் 4 வருடங்களை கொண்ட சட்டமானி பட்டப்படிப்பை நாம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். பின்னர் இலங்கை சட்டக்கல்லூரி இறுதியாண்டு பரீட்சையில் சித்தி எய்வதன் மூலம் சட்டத்தன்மையாக முடியும். மூன்றாவது வழிமுறை சர் ஜோன் கொத்தலாவ டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டியில சட்டமானி பட்டப்படிப்பை பூர்த்தி செய்வதன் மூலம் சட்டத்தன்மையாக முடியும். த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் வேயாக இது கருதப்படுகின்றது. இங்கே சட்டமானி பட்டத்தினை பெற்றுக்கொண்டதன் பின்னர் இலங்கை சட்டக்கல்லூரியின் இறுதியாண்டு பரீட்சையை எதிர்கொண்டு அதிலும் சித்தி எய்த பின்னர் சட்டத்தன்மையாக முடியும். நான்காவது வழிமுறை வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களின் மூலம் சட்டத்தன்மையாவது. ஒன்றில் நாம் வெளிநாட்டுக்கு சென்று அங்கு சட்டமானி கற்கை நெறியை பூர்த்தி செய்தன் பின்னர் இலங்கைக்கு வந்து சட்டத்தன்மையாக முடியும். அல்லாவிடில் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களின் ஏஜென்ட்ஸ் மூலம், டீச்சிங் இன்ஸ்டிடியூஷன் மூலம் இலங்கையிலே கற்று சட்டத்தன்மையாக முடியும். இக்கற்க நெறியினை ஆரம்பிப்பதற்குரிய அடிப்படை தகுதியாக ஏஎல் பரீட்சையிலே நாம் 2CS ரிசல்ட்ஸை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதேவேளை ஓஎல் பரீட்சையில் தமிழுக்கு C, ஆங்கிலத்துக்கு C, இவ்விரண்டும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றன. ஏஎல்ல 2CS, ஓஎல்ல தமிழுக்கு C, இங்கிலீஷுக்கு C. 3 வருடங்களை கொண்ட சட்டமானி கற்க நெறியினை பூர்த்தி செய்ததன் பின்னர் சட்டக்கல்லூரிக்கு விண்ணப்பித்து, இங்கதான் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. 2020ஆம் ஆண்டு வரை நாம் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் சட்டமானி கற்க நெறியை பூர்த்தி செய்தால் நேரடியாக சட்டக்கல்லூரிக்கு விண்ணப்பிக்க முடியும். எந்தவித தடையும் இல்லாமல் சட்டக்கல்லூரிக்கு வர முடியும். ஆனால் 2020 டிசம்பர் 30க்கு பின்னர் நாம் வெளிநாட்டு பல்கலைக்கழகம் ஒன்றில் எங்களுடைய சட்டமானி கற்க நெறியை தொடங்கி இருப்போமாக இருந்தால் சட்டக்கல்லூரியின் விசேட போட்டி பரீட்சை ஒன்றில் தேர்வாகி அதன் மூலமே சட்டக்கல்லூரியில் நுழைய முடியும். அந்த விசேட ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல வந்து எங்களுடைய சட்ட அறிவு தான் பரிசோதிக்கப்படும். அங்கே வந்து பொது அறிவு, மொழி அறிவு, நுண்ணறிவு எதுவுமே பரிசோதிக்கப்படாது. எங்களுடைய சட்ட அறிவு மாத்திரம் பரிசோதிக்கப்பட்டு அதிலே ஒரு கணிசமான மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார். இந்த தொகை ஜெனரல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல தேர்ந்தெடுக்கப்படுகின்ற மாணவர்களின் எண்ணிக்கையை விட விஞ்சுதலாகாது. வெளிநாட்டு பல்கலைக்கழக மாணவர்களை பொறுத்தவரையில் இலங்கை சட்டக்கல்லூரிக்கு நாம் தேர்வாகியதன் பின்னர் 3 ஆண்டு பரீட்சைகளையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும். 1ஆம் ஆண்டு பரீட்சை, 2ஆம் ஆண்டு பரீட்சை, 3ஆம் ஆண்டு பரீட்சை என மொத்தமாக 23 பரீட்சைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும். 5ஆவதும் இறுதியுமான வழிமுறை, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இலங்கை சட்டக்கல்லூரியில் கற்பதன் மூலம் சட்டத்தன்மையாவது. இலங்கையை பொறுத்தவரையில் ஒரே ஒரு சட்டக்கல்லூரி மாத்திரமே காணப்படுகின்றது. இது கொழும்பில் அமைந்துள்ளது. இங்கே நாம் நமது கற்க நெறியினை தொடர வேண்டுமாயின்
ஜெனரல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒரு போட்டி பரீட்சையிலே சித்தி அடைய வேண்டும். அப்பரீட்சையில் எங்களுடைய மொழி அறிவு, பொதறிவு, நுண்ணறிவு போன்றவை பரிசோதிக்கப்படும். ஏஎல்ல 2CS, OL தமிழுக்கு C, இங்கிலீஷுக்கு C என்ற தகுதியை நாம் கொண்டிருந்தால் மாத்திரமே இப்போட்டி பரீட்சையில் பங்கு கொள்ள முடியும். இப்போட்டி பரீட்சையில் சித்தியடைந்த பின்னர் இலங்கை சட்ட கல்லூரியில் ஒரு மாணவராக நாம் பெற முடியும். இங்கே எங்களுக்கு சட்டமானி எனும் பட்டம் வழங்கப்பட மாட்டாது. இது ஒரு ப்ரொபஷனல் குவாலிபிகேஷன். 3 வருடங்களை கொண்ட ஒரு கற்க நெறியாக காணப்படுகின்றது அட்டோனியட் லோ. இறுதியாக இந்த சட்டக்கல்லூரியின் பரீட்சை முறையை பார்ப்போம். சட்டக்கல்லூரியை பொறுத்தவரையில் நான் இலவே குறிப்பிட்டது போன்று 3 ஆண்டுகளை கொண்ட ஒரு கற்க நெறியாகும். பிலிமினரி இயர், இன்டர்மீடியட் இயர், ஃபைனல் இயர். முதலாம் ஆண்டிலே 8 பாடங்களும், 2ஆம் ஆண்டில் 7 பாடங்களும், 3ஆம் ஆண்டில் 8 பாடங்களும் என மொத்தமாக 23 பாடங்கள் காணப்படுகின்றன. இந்த பரீட்சை முறை மிகவும் ஒரு சிக்கலான ஒரு முறையாக காணப்படுகின்றது. ஏன் அவ்வாறு கூறுகின்றேன் என்றால், முதலாம் ஆண்டை எடுத்துக்கொள்வோம். 8 பாடங்கள் காணப்படுகின்றன. பாஸ் மார்க்ஸ் 40 எடுத்தா பாஸ். ஆனால் 8 பாடமும் 40 எடுத்துட்டோம்னு வச்சுக்கொள்வோம், சராசரி 50ஆக காணப்பட வேண்டும். அவரேஜ் 50ஆக இருக்க வேண்டும். 8 பாடம் நாங்கள் பாஸ் பண்ணிடலாம் 40க்கு மேல எடுத்து. ஆனா அவரேஜும் 50க்கு மேல இருக்கும், அப்பதான் பாஸ். அதையும் தாண்டி ஒரு உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கொள்வோம். எனக்கு முதலாம் ஆண்டு பரீட்சையில 7 பாடம் 40க்கு மேல, அவரேஜும் 50க்கு மேல இருக்கு. ஒரு பாடம் 28 வந்துட்டு. இப்ப இலங்கையை பொறுத்தவரை மற்ற கல்வி நிறுவனங்கள் எல்லாம் எப்படி என்றா ஃபெயிலான பாடத்தை மட்டும் திருப்பி எடுத்து கொடுத்தா சரி. ஆனா சட்டக்கல்லூரியை பொறுத்தவரையில் இப்ப இங்க நான் 7 பாடம் பாஸ், ஒரே ஒரு பாடம் தான் ஃபெயில். ஆனா சட்டக்கல்லூரியை பொறுத்த வரைக்கும் பாஸ் பண்ணின 7 பாடமும் ஃபெயிலாக கருதப்பட்டு நான் அடுத்த முறை 8 பாடத்தையும் திருப்பி எடுத்து கொடுக்கும். இது எவ்வளவு சிக்கலானது என்று யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு விளங்கும். பாஸ் பண்ண 7 பாடமும் ஃபெயிலாக கருதப்பட்டு திருப்பி நான் 2 பாடம் எடுத்து கொடுப்போம். சட்டக்கல்லூரி ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் உங்களுக்கு வழங்குது. எப்படி என்ன உங்களுக்கு 7 பாடம் 40க்கு மேலே இருந்து, அவரேஜ் 50க்கு மேலே இருந்து, ஒரே ஒரு பாடம் மட்டும் 30க்கு 40க்கு இடையில இருந்தா அந்த பாடத்தை மட்டும் அடுத்த முறை எடுத்து கொடுக்கலாம். அதை தாண்டி ஒரு பாடம் எங்களுக்கு 29 வந்துட்டா கூட பாஸ் பண்ண 7 பாடம் ஃபெயில் ஆகிறதப்பட்டு திருப்பி 8 பாடம் எடுத்து கொடுப்போம். நிறைய மாணவர்கள் எல்லாம் 49.5 அவரேஜ் எடுத்து ஃபெயில் ஆவாங்க, 39 மார்க்ஸ் எடுப்பார்கள். மிகவும் ஒரு சிக்கலான, ஒரு கடினமான, ஒரு சவாலான ஒரு பரீட்சையாக காணப்படுகின்றது. அதேவேளை முதலாம் ஆண்டு பரீட்சையை நாம் 4 தடவைகள் மாத்திரமே எதிர்கொள்ள முடியும். 2ஆம் ஆண்டு பரீட்சையையும் 4 தடவைகள் மாத்திரமே எதிர்கொள்ள முடியும். 3ஆம் ஆண்டு பரீட்சைக்கு தடவைகள் என ஸ்பெசிபிக்கா இல்லை. இருந்த போதிலும் நாம் சட்டக்கல்லூரியில் மாணவராக சேர்ந்து 10 ஆண்டுகளுக்குள் சட்டக்கல்லூரியை விட்டு வெளியேற வேண்டும். நோ பெயின் நோ கெயின், கஷ்டம் இல்லாமல் லாபம் இல்லை. சட்டத்தரணி என்றது மிகவும் ஒரு உன்னதமான தொழில். ஆகவே அந்த நிலையை நாம் அடைய வேண்டுமாயின் பல்வேறு சவால்களை, பல்வேறு கஷ்டங்களை நாம் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். பட் அந்த கஷ்டத்தை நாங்கள் இஷ்டப்பட்டு செய்வோமா இருந்தால் அந்த சவால்களை இலகுவாக தகர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சட்டம் பற்றிய அறியாமை எவருக்கும் மன்னிப்பளிக்காது. ignorance of law is not a excuse என்று சொல்வார்கள். ஆகவே அந்த வகையில் சட்டத்தை நாம் தெரிந்து கொள்வது மிகவும் ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவைப்பாடாக இலங்கையில் மாத்திரமல்ல உலகளவில் காணப்படுகின்றது. உங்களுடைய சட்டத்தன்மையாகும் கனவு நனவாக என்னுடைய நல்வாழ்த்துக்கள்.